இந்துக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் முக்கிய திருநாள்களில் ஒன்று சிவராத்திரி. மகா சிவராத்திரி ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தியில் கொண்டாடப்படுகிறது. இந்த சிவராத்திரி எப்படி உருவானது, அதன் பின்னணி என்ன, கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். புராணங்களின்படி பார்க்கடலை வாசுகி என்ற பாம்பை கொண்டு தேவர்கள் கடைந்த போது விஷம் கடலில் கலந்தது. இது முழு உலகையும் அழிக்கக்கூடும் என்று தேவர்கள் பயந்து போனார்கள். இதனை அடுத்து அவர்கள் சிவபெருமானிடம் உதவிக்காக ஓடிய போது அவர் கொடிய விஷத்தை குடித்தார். ஆனால் பார்வதி தேவி விஷத்தை விழுங்க விடாமல் சிவபெருமானின் தொண்டையை இறுக்கி பிடிக்க சிவபெருமான் தொண்டையிலேயே விஷம் நின்றுவிட சிவபெருமானின் தொண்டை நீளமாக மாறியது. இதன் காரணமாக சிவபெருமானுக்கு நீலகண்டேஸ்வரர் என்ற திருநாமமும் உருவானது. இந்த நிகழ்வு நடைபெற்ற தினமே சிவராத்திரி என கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. சிவராத்திரி என்ற பெயர் வர காரணமும் அம்பாள் தான். ஒரு காலத்தில் உலகத்தில் பிரளயம் ஏற்பட்ட போது உயிரினங்கள் சிவனிடத்தில் தஞ்சம் புகுந்தன. இதனால் அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்று இருந்தது. கருணையே உருவான அம்பிகை அண்ட பிரம்மாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கும் உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான தவம் செய்தார். அம்பாளின் தவத்தை மெச்சி இறைவன் சிவபெருமான் உயிரிகளை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படைத்தருளினார். உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட காலம். உயிரிகளும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும். இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே, அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என்று அருள் புரியுங்கள் என்று வேண்ட சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். இந்த இரவை சிவராத்திரி என்று அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நந்தியம்பெருமான், சனகாதி முனிவர் ஆகியோர் சிவராத்திரி விரதமிருந்து விருப்பம் நிறைவேற பெற்றதாக புராண கதைகள் கூறுகின்றன. அன்று முதல் பல காலமாக இந்த மகா சிவராத்திரி திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இரண்டு விஷயம்: உணவு, நல்ல தூக்கம். இந்த இரண்டையும் விளக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும். உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும். அப்போது இறை உணர்வு பெற முடியும். நினைத்த காரியம் சித்தியாகும். இதுதான் சிவராத்திரியின் சித்தாந்தம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஒரு ஐதீகம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. ஆகவே பால், தயிர், நெய், தேன், இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகளை கொன்ற வேட்டைக்காரன் ஒருவனை பசியுள்ள சிங்கம் ஒன்று துரத்தி சென்றுள்ளது. சிங்கத்தின் தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த வேட்டைக்காரன் வில்வ மரத்தில் ஏறினான். சிங்கம் மரத்தின் அடிப்பகுதியில் இரவு முழுவதும் காத்திருந்தது. மரத்தில் இருந்து தூக்கத்தில் விழுவதை தவிர்ப்பதற்காக விழித்திருக்க வேட்டைக்காரன் வில்வ மரத்தின் இலைகளை பறித்து கீழே இறக்கி போட்டுக் கொண்டே இருந்தார். அப்போது மரத்தின் அடிப்பகுதியில் அமைந்திருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது இலைகள் விழுந்தன. வில்வ இலைகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பறவைகளை கொள்வதன் மூலம் வேட்டைக்காரன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வேட்டைக்காரனுக்கு அருளினார் என்ற புராண கதையும் உள்ளது. எனவே சிவனுக்கு சிவராத்திரி அன்று வில்வ இலைகளால் அர்ச்சிப்பது நல்ல பலனை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று சிவபுராணம், கோளறு பதிகம், லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர ஸ்தோத்திரம், நடராஜர் 10, பரமசிவன் ஸ்தோத்திரங்களை படிக்கலாம். தமிழில் திருமுறைகளையும் ஓதலாம். சிவராத்திரி அன்று இரவு விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இரவை கழிக்க கூடாது. பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் 100 கோடி முறை பஞ்சாட்சரம் ஜெபித்த பலன் சிவராத்திரி அன்று ஒரு முறை உச்சரிப்பதால் கிட்டும் என்கிற ஐதீகமும் உள்ளது குறிப்பிடத்தக்கது.